துர் ஆலோசனைக்காரன். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேதக்குழியாக்குவேன். மகா நகரமாகிய நினிவே அசீரிய பேரரசுக்கு தலைநகரமாக இருக்கிறது. சனகரிப்பின் காலத்திலே அசீரியரின் சேனைக்கு அழிவு உண்டாகும் என்று கர்த்தருடைய வார்த்தை நாகூமின் மூலமாக சொல்லப்படுகிறது. இது நினிவேயின் பாரத்தின் ஒரு பகுதி. நாகூம் அசீரியாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி 100 வருஷங்களுக்கு பின்பு அசீரிய பேரரசு அழிந்து போயிற்று. கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிற தேவன். அவர் எரிச்சல் உள்ளவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அசீரியரோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்துகிறார்கள். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தாலும் அவர் நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் என்று நாகூம் சொல்லுகிறார். துர் ஆலோசனைக்காரன் என்னும் வாக்கியம் சனகரிப்பையும் அவனுடைய சேனாபதியாகிய ராப்சேக்கேயையும் குறிக்கும். அவர்கள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகவும் யூதா தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாகவும் நிருபத்தை எழுதி கொண்டு வந்தார்கள். சனகரிப்பும் ராப்சேக்கேயும் கர்த்தரை தூஷித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை விட புறஜாதி தெய்வங்கள் வல்லமை உள்ளவர்கள் என்று சொல்லி தேவ தூஷணம் சொன்னார்கள். இஸ்ரவேலின் கர்த்தர் தம்மை நம்புகிற இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கவில்லை என்றும், ஆகையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பாமல் அசீரியாவின் ராஜாவை நம்ப வேண்டும் என்றும் ராப்சாக்கே சொன்னான். அசீரியரின் யோசனை தீமையானது. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன என்று நாகூம் அசீரியரை பார்த்து கேட்கிறார். அசீரியர்கள் கர்த்தருக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுவது மதியீனமான காரியம். அவர்களால் தேவனுடைய சர்வ ஞானத்திற்கு விரோதமாக தீய யோசனை பண்ண முடியாது. அசீரியரின் ராஜாவாலும் அவனுடைய சேனையாலும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. அசீரியாவின் ராஜாவும் ராப்சேக்கேயும் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நினைவு நிறைவேறாது. அவர்கள் துர் ஆலோசனைக்காரர்கள். அவர்களுடைய தீய ஆலோசனை சித்திக்காது. கர்த்தர் தமக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற அசீரியரை சர்வ சங்காரம் பண்ணுவார். அசீரியாவின் மீது பேரழிவு வரும். இந்த அழிவு அசீரிய தேசத்தை ஒரே வேளையில் மொத்தமாய் அழித்து போடாது. கர்த்தர் அசீரியரை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பார். அவர்களை படிப்படியாக சங்காரம் பண்ணுவார். முதலாவதாக அசீரியரின் சேனைக்கு சர்வ சங்காரம் உண்டாயிற்று. அவர்கள் சன்ன பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறிகொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள். அசீரியர்கள் தங்களுடைய பொல்லாத யோசனைகளினாலும் துன்மார்க்கமான கிரியைகளினாலும் தங்களுக்கு தாங்களே அழிவை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அசீரியரின் பாவங்களை நிமித்தமாக தேவனுடைய கோபம் அவர்களுடைய தலையின் மேல் வந்து இறங்குகிறது. வயல் நிலத்தில் வேலை செய்கிற விவசாயி அதில் உள்ள முட்செடிகளையும் காய்ந்து போன செத்தையையும் தீயில் எரித்து போடுவார். விவசாயி முட்செடிகளை வளர்க்க மாட்டார்.
அசீரியரோ மதுபானத்தினால் வெறிகொண்டு முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வீண் பேச்சும் மேட்டிமையும் பெருமையும் காணப்படுகிறது. இதன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை முழுவதும் காய்ந்து போன செத்தை போல எரித்து போடுவார். காய்ந்து போன செத்தையால் அக்கினிக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது, எரிகிற அக்கினிக்கு தப்பிக்கவும் முடியாது. அசீரியர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியருடைய சேனையின் எண்ணிக்கை திரளாய் இருக்கிறது. தாங்கள் அநேகராய் இருப்பது தங்களுக்கு பாதுகாப்பானது என்று அசீரியர்கள் நினைக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை அறுப்புண்டு போக பண்ணுவார். அசீரியாவினுடைய ராஜாவின் மீதும் கர்த்தருடைய கோபம் வருகிறது. அவன் கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைத்தான். கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை குறித்து கட்டளை கொடுக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேதக்குழி ஆக்குவேன் என்று கர்த்தர் அசீரியாவின் ராஜாவை குறித்து தம்முடைய கட்டளையை கொடுக்கிறார். அசீரிய தேசம் அழிந்து போகும். அவர்களுடைய விக்கிரக கோவில்களும் விக்கிரகங்களும் நிர்மூலமாகும். சனகரிப் தன்னுடைய விக்கிரக கோவிலாகிய நிஸ்ராக்கின் கோவிலிலே தொழுது கொண்டிருந்த போது அவனுடைய 2 குமாரர்களும் அவனை வெட்டி கொன்று போட்டார்கள். சனகரிப்பின் இரத்தத்தினால் அவனுடைய விக்கிரக கோவில் தீட்டுப்பட்டது. அதன் பின்பு விக்கிரக கோவிலில் விக்கிரக ஆராதனை நடைபெறவில்லை. அதில் இருந்த விக்கிரகங்கள் எல்லாம் நிர்மூலமாயிற்று. சனகரிப்பின் பிரேதத்தை அந்த விக்கிரக கோவிலிலேயே புதைத்தார்கள். சனகரிப்புடைய தேவர்களின் கோவில் அவனுக்கு பிரேதக்குழி ஆயிற்று. நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேதக்குழி ஆக்குவேன் என்று கர்த்தர் அசீரியாவின் ராஜாவுக்கு விரோதமாக கட்டளை கொடுக்கிறார். அசீரிய பேரரசு அழிந்து போகும். அதன் மீது பாபிலோன் பேரரசு கட்டி எழுப்பப்படும் என்று வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு மேலும் ஒரு வியாக்கியானத்தை சொல்லுகிறார்கள். நினிவே முதல் முறை அழிக்கப்படும் போது முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். ஆகையினால் அது மற்றொரு முறை அழிக்கப்படுவதற்கு தேவை எதுவும் இருக்காது. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் என்பது சனகரிப்பை குறிக்கும். சனகரிப் எருசலேம் பட்டணத்தை எளிதாக கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனுடைய சேனையில் 1,85,000 பேரை கொன்று போட்டார். சனகரிப் எருசலேமை பிடிக்காமல் அசீரியாவுக்கு திரும்பி போய்விட்டான். ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் என்னும் இந்த வாக்கியமும் சனகரிப்பை குறிப்பிடுகிறது. இவன் எசேக்கியாவின் நாட்களில் யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான். அறுப்புண்டு போவார்கள் என்னும் இந்த வாக்கியம் மூல பாஷையில் அவன் கடந்து போகும்போது அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று பொருள்படுமாறு உள்ளது. சனகரிப் யூதாவின் வழியாய் கடந்து செல்லும் போது அவனுடைய சேனையில் உள்ளவர்கள் அறுப்புண்டு போவார்கள். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கர்த்தர் யூதாவை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். ஆயினும் இனிமேல் அவர் அசீரியர் மூலமாக யூதாவை சிறுமைப்படுத்த மாட்டார். யூதாவின் மேல் இருக்கிற அசீரியரின் நுகத்தை கர்த்தர் முறிப்பார். யூதர்களுடைய கட்டுகளை அறுப்பார். சனகரிப் நினிவேயின் அரச வம்சத்தை சேர்ந்தவன். அந்த வம்சம் சனகரிப்போடு முடிவு பெறுகிறது. சனகரிப் தன்னுடைய தேவர்களுடைய கோவிலில் கொலை செய்யப்பட்டான். அவனுடைய குமாரரே அவனை கொன்று போட்டார்கள்.